இந்த உரையை ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி எனும் சுழற்சி எனும் நூலுக்கான அறிமுக உரையை இந்த நூலின் சாராம்சத்திற்கு பொருந்தி வரும் ஒரு கவிதையோடு துவங்கலாம். லிபியாரணி அவருடைய கவிதை. கவிதையின் தலைப்பு மகாபலி. 11 மேல்கணக்கு இன்பங்களை 11 கீழ்கணக்கு அறங்களின் வழிவிடங்களில் கிடத்தி பொருள் திரிந்த விளிமியங்களில் தம் கொண்டாட்டத்தை இழந்த ஒரு இனக்குழுவின் மகாபலியாய் எனது உடல். சொந்த ஹார்மோனுக்கு எதிராக அது இயங்குமாறு கருணையற்ற நீதியின் பிரம்புக்கு வழங்கியிருந்தார்கள். பொறுப்பற்ற யுவதிகளையும் ஒழுங்கற்ற இளைஞர்களையும் தயவு செய்து உங்கள் ஒளிபெருக்கிகளில் விழிக்காதீர்கள். அவர்களாவது இந்த உலகத்திற்கு உற்சாகத்தை கொண்டு வரட்டும். நீங்கள் தொங்க விட்டுள்ள ஒழுக்கத்தின் திரை இந்த முறை இன்பமெனில் அந்த முறை துக்கம் எனும் நைந்த நூல்களால் நெய்யப்பட்டது. அந்த கயமையின் திரை முன்பாக நீதிகளை உரத்து பேசுகிறவர்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கவா முடிகிறது? பெருமிதம் கொள்ளுங்கள். மறைவில் அவ்வளவு இயல்பாக இருக்கிறீர்கள். வெட்கப்படுங்கள். வெளியில் அத்தனை அருவருப்பாய் கிடைப்பதற்காக. ஒரு வகையில் இந்த புத்தகத்தினுடைய சாரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவிதை நான் நம்புறேன். ஜல்லிக்கட்டை பற்றியான இந்த புத்தகத்தை பற்றி பேச தொடங்கும் பொழுது மலையாள இயக்குனர் லிஜோ ஜோஸ் புலிசேரியினுடைய ஜல்லிக்கட்டு என்ற ஒரு திரைப்படம் 2017 அவருக்கு லிஜோவுடைய படங்களை தொடர்ந்து பார்க்கும்போது லிஜோவுடைய படங்களுடைய பேர்கள் எல்லாமே தமிழ். நண்பர்கள் நேரம் அவருடைய அடுத்த படம். அப்புறம் மோகன்லால் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியான ஒரு படம் ஒன்று எடுத்தார். ரஞ்சிக்கோட்டை வாலிபன் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதனாலே போய் பார்க்க முடியாது. லிஜோவை பார்த்துக்க மாட்டேன். லிஜோவை ஒரு குடியமர்வுல பார்த்தேன். குடியமர்வுல ஒரு பார்ட்டியில குடிச்சுட்டு அங்க பார்த்தேன். அப்ப பார்த்தப்ப லிஜோட்ட கேட்டேன், உங்ககிட்ட ஒரு எங்கேயோ இடத்துல ஒரு தமிழ் வேர் இருக்கு அப்படின்னு. அதே சாம்ராஜ், என்னோட கிராண்ட்ஃபாதர் தமிழ் தானே, அவடந்து வந்து விட எர்ணாகுளத்துல என்னோட பாட்டியை பிரேமிச்சது அப்படின்னாரு. இப்போ ஜல்லிக்கட்டு போட்டோ எடுக்கக்கூடிய, நண்பர்கள் எடுத்து மயக்கம் எடுக்கக்கூடிய, மஞ்சிக்கோட்டை வாலிபன் எடுக்கக்கூடிய லிஜோக்குள்ள எங்கேயோ இடத்துல ஒரு தமிழ் வேர் கொண்டு இருக்கு. அதை ஏதோ இடத்துல அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏதோ உரையை ஒட்டி ஒரு தமிழ் வேருக்கு தான் அந்த ஜல்லிக்கட்டு படமே அப்படித்தான். ஒரு காலை ஒரு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். அது பிடிக்க ஒரு ஒரே கடந்து அலை அப்படித்தான் போகுது படம். ஒரு ஆய்வு என்பது எப்பொழுதுமே இந்த புத்தகத்தினுடைய முதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா, தமிழில் ஒரு ஆய்வு புத்தகத்தில் கண்ணதாசன் அதெல்லாம் ரொம்ப அரிதிலும் வருது அல்லது இல்லவே அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆய்வு உள்ள கண்ணதாசன், ஹீராஜ நாராயணன், ரவி, சுந்தர ராமசாமி, அப்புறம் நான் அப்படின்னு சொல்றேன். அவர் நகரில் தந்திருந்தவர் தம்பதிதான் தான் பார்க்குறாரு. நகரனான்னு கேட்கிறாரு, அவர் போயிடுறாரு. பதில் சொல்லாம போயிடுறாரு. அப்போ இவ்வளவு பேர் ஒரு ஆய்வு நூலுக்குள்ள வர்றதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா ஒரு ஆய்வு நூலை எப்பொழுதுமே நான் ஸ்டாலின் நான்லாம் ஒன்றா தான் இங்கே புறப்பட்டோம். அப்போ நாங்கள் படித்த ஆய்வு நூல் எல்லாம் எப்போ பார்த்தாலும் அழுத்தம் ஆசிரியருடையது அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அப்புறம் அடிக்குறிப்பில் காண்க, அடிக்குறிப்பினாலேயே கொல்லப்பட்ட புத்தகங்கள் நிறைய. அப்ப ஒரு ஆய்வு நூல் வசீகரமாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். ஆய்வு என்றாலே சொர்க்கத்துக்கு வழி நரகம் என்பது போல, காட்டையை வாங்கி கொண்டே செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தின் போல அப்படியெல்லாம் ஒரு ஆய்வு நூல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அப்படித்தான் தமிழ் சமூகத்துல எப்பயுமே இருக்கு. அப்ப இந்த புத்தகத்தினுடைய முதல் வசீகரம் என்பது அது படிப்பதற்கு சொன்னா கொஞ்சம் முன்னாடி இந்த சிவன் தேட்டர்ல எல்லாம் 11 மணிக்கு ஒரு பெட்டு படம் போடுவாங்க. அதனுடைய போஸ்டர் பேர் மாதிரி இருக்கும். படிக்க இன்பமா இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லித்தான் தீரணும். வெளியே நிச்சயமாகவே இன்பமா இருக்கு. அப்போ படிக்கிறதுக்கு இன்பமா இருக்கிறது ஒரு குற்றமான இல்லை, அப்படிலாம் இருக்கு. ஆக இந்த புத்தகத்தில் அப்படி தமிழனுடைய நிறைய படைப்பாளிகளை பார்க்கிறோம். அது ஒரு
ஒரு ஆய்வாளன் எப்பொழுதுமே தனது ஆய்வை முன்வைக்கும் பொழுது கரெக்ட் எல்லாம் இல்லாத காலத்தில் சாயங்காலத்தில் 5:30 மணிக்கு அறிக்கை வளர்க்க துடைக்க ஆரம்பிப்பாங்க வீடுகள். அப்படியே அந்த சிமிடியெல்லாம் தொடச்சி மாட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆய்வாளனுடைய வேலையும் கிட்டத்தட்ட அது மாதிரி அதை துடைத்து நமக்கு கொஞ்சம் சமூகத்தை தெளிவாக காட்டுவது. சில சமயத்தில் ஆய்வாளர்கள் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய விரிசல்களையும் காட்டுவார்கள். தர்மராஜன் இந்த புத்தகத்தில் அந்த லாந்தனுடைய அந்த சிமிடியினுடையதை உடைத்து கொடுத்துள்ளார், உடைச்சு நொறுக்கி கொடுத்துறார். அப்படிதான் கொடுக்குறாரு. அப்படி நம்ம வந்து அப்படியே ரொம்ப பூஸ்டாப்பில் வந்து விரிசல்களை நீங்கள் அப்படி சொல்லணும்னா அப்படி இல்லை, இறக்கமற்ற முறையில் உடைத்து கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அதுவே. ஆனால் ஒரு நல்லதொரு ஆய்வு நூல் என்பது உங்களை பழக்கப்பட்ட பாதையிலிருந்து வேறொரு பாதையில் நடக்க வைக்க வேண்டும். இருகாரம் நீங்கள் சொல்லிய சொற்களை புதிய அர்த்தத்தில் உங்களை யோசிக்க வைக்க வேண்டும். இந்த கண்ணாடியை நொறுக்கிறார் சொன்னாலே நம்ம உண்மையில பயங்கரமா நொறுக்கிறார். இந்த சென்னையில் வரும் இந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் மேல எல்லாம் பேப்பர்ல அடிக்கடி மாஞ்சா நூல் போடுறதுக்காக மாஞ்சா நூல் போட்டவங்க அப்புறம் பிடிப்பாங்க. அவங்க அப்புறம் அந்த கண்ணாடியை போட்டு அம்மியில போட்டு உரலை போட்டு நொறுப்பாங்க. அப்படித்தான் நொறுக்கி தர்றாரு. நமக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ஏற்க முடியாமல் இருக்கு, என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அப்படித்தான் தருகிறார். அப்போ ஒரு ஆய்வு என்பது நம்மை ஏற்கனவே நாம் போன பாதையிலிருந்து நம்மை வேறு விதத்துக்கு கூட்டி வருவது. இப்போ இவ்வளோ காலம் அமெரிக்கா நடத்திட்டு திசையெல்லாம் மாறி போய் ஒரு படைப்படம் நொறுக்கி வச்சிருக்காங்க, தெரியல ஒரு படைப்பு நொறுக்கி வச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு இப்போ வாசல் முன்னாடி அமெரிக்காவுக்கு இங்கே வாசல் இப்போ மாறி இங்கே வந்துருச்சு, வேற வழியில் வந்துருச்சு. என்னுடைய படைமணம் நாவெல்லாம் நம்ம எடுக்கவே முடியாது, 36 கடையே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அப்போ ஆய்வு என்பது நாம் வேறு ஒன்றை, இந்த வாழ்வை வேறொன்றாக பார்ப்பதை, இதுவரைக்கும் நாம் அன்றாடத்தில் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் சொல்லாடலையும் மொழியையும் தொன்மத்தையும் வரலாற்றையும் வேறொன்றாக பார்க்க வைப்பது என்பது ஒரு ஆய்வுடைய தலையாய கடமை. அதை இந்த நூல் செய்கிறது என்றால் மிக செம்மையாக செய்திருக்கிறது. ஒரு வார்த்தைகள் 2-3 நம்மளை யோசிக்க சொல்றார். ஏறு தழுவுதல், சரி, ஏறு தழுவுதல், மாடு அணைத்தல், இந்த 2 சொல்ல எங்கேயுமே வன்முறையே இல்லை. ஏறு தழுவுதல், மாடு அணைத்தல் தான். அப்புறம் தான் பின்னதாகத்தான் ஜல்லிக்கட்டு. இந்த 3 வார்த்தையும் வரிசையா ஒன்னொன்னா எடுத்து அடிக்க பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே ஒரு வளர்ச்சி மாத்திரமல்ல, வேறொன்று அதுக்குள்ள தெரியுது. இந்த புத்தகம் எங்க தொடங்குது? சங்கரதாஸ் சுவாமிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோரிப்பாளையத்தில், அங்கதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்புறம் அது அங்கிருந்து திருநெல்வேலி, சென்னை மெரினா, இப்படி பல இடத்துக்கு இந்த புத்தகம் பயணிக்குது. இதுல ரொம்ப இப்ப ஸ்டாலின் கூட நினைவில் காடுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சச்சிதானந்தனுடைய கவிதை தான் நினைவில் காடுள்ள மிருகம் எளிதில் அடங்காது. இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் டெய்லி அந்த காலைக்கான கவிதை தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். நினைவில் காடுள்ள மிருகம் எளிதில் அடங்காது, நீ அடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல. அப்ப இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதை இந்த புத்தகத்துடைய வேற ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம். எல்லாருமே 332வது குறள் நினைக்கிறேன், குறளா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா குறளுடைய சாரம் இதுதான். பணம் எப்படி வரும் போகும் அப்படின்றத பற்றி வள்ளுவர் சொல்லும்போது சொல்லுவார், ஆட்டம் குளத்து அப்படின்ற மாதிரி வரும், ஸ்டாலின் தான் சொல்லுவோம். அப்ப பணம் எப்படி வரும்னா, ஒரு அவைக்கு நாடகத்தை பார்க்க வருகின்றவர்களைப் போல ஒன்றொன்றாக ஒருவராக வரும். போகும்போது நாடகம் முடிஞ்சு எப்படி போகிறோம் மொத்தமாக போயிடும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப முக்கியமா ஒன்று தோணும். எல்லாரும் ஒரு 1000 பேர் 10,000 பேர் இப்படி வந்துட்டு இருக்க, ஒருத்தர் மாத்திரம் அப்படி ஏற்று செய்ய போறது இருக்கு. அதுதான் புத்தகம். அவ்வளோ பேர் ஒரே பாதையில் போயிட்டு இந்த அதுல இருந்து ஒரு குரல் இப்படி ஏற்ற திசையில போறது இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அப்படித்தான் அந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் எதற்காக, எங்கிருந்து, எப்படி இது உருவாக்குறது, இந்த போராட்டத்தை பற்றி அவரே சொல்றார். விரும்பும் விளம்பர படுகைகள், மிக துல்லியமான அதனுடைய கட்டமைப்புகள், அதில் இருக்கப்படுகின்ற பின்பற்றக்கூடிய சுத்தங்கள், எங்கிருந்து உணவு வருகிறது, எங்கிருந்து உணவு கழிவுகள் யாரால் அகற்றப்படுகிறது, எல்லாம்
எல்லாமே மிக 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 திட்டமிட்ட முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம ஒரு யோசிக்க சொல்றாரு. தமிழண்டா அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆண்பால் தன்மையை யோசிக்க சொல்றாரு. தமிழண்டா அப்படின்னா அதுல ஆண் தான் இருக்க, பெண் இல்லை. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஆண்பால் தன்மையை நம்மளை வந்து யோசிக்க சொல்றாரு. அப்புறம் இதுக்குள்ள வந்து எங்கேயுமே ஸ்டாலின் சொன்ன மாதிரி பல கோஷங்கள் விளக்கப்படுது. அந்த கோஷங்கள்லாம் ரொம்ப கவனமாகவே தவிர்க்கப்படுது. அப்ப இந்த வெகுஜன கிளர்ச்சிக்கான வேர் என்ன, எங்க இருந்தது, இதுக்கு முன்னாடி ஏன் இது வந்து நடத்தப்படுது, ஏன் இவ்வளவு தூரம் அவ்வளவு பேர் இதற்கு திரள்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு வரலாற்று ஆய்வு தான் அந்த புத்தகம். அப்ப இந்த 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 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இப்படி இவ்வளவு பேர் திரள்றாங்க, பெண்கள் வர்றாங்க போறாங்க. அப்ப சென்னையில எல்லாம் மெரினா பீச் முழுக்க வந்து ஒரே காளைகள் தான் விமானத்தை பார்த்துட்டு தான் நெஞ்சை பிடிச்சி செத்துருப்பாரு. அவர் தான் அவருடைய கடைசி உரை ஒன்று இருக்கு. காளைகளே என்றால் மாடுகளே என்றால் அடிக்க வருகிறார்கள், காளைகளே என்றால் கைதட்டுகிறார்கள், மிருகங்களே என்றால் திட்டுகிறார்கள், சிங்கங்களே என்றால் கைதட்டுகிறார்கள் ஒரு உரை. அவர் வந்தாங்க சந்தோஷப்பட்டிருப்பார். ஒருவேளை ஒரே மாடுகள் மாதிரி அலைகிறாங்க மெரினா பீச்சில் பூரா. பார்த்தாலும் கும்பலாம் வச்சு பிள்ளைகள் எல்லாம் பாவம். இந்த ஒளிடால ஒரு சாத்தான ஒரு பாருங்க, அது மாதிரி கும்பலாம் வச்சு பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரே மெரினாவே ஒரே ராத்திரில அமர்ந்தமா இருக்கும் ஒரு நாள் ராத்திரி. அப்ப இந்த போராட்டத்திற்கான இந்த போராட்டத்துக்கு இப்படி இவ்வளவு பேர் பொதுவாக திறங்குவதற்கான வேறு எங்க இருக்கு அப்படின்றதான் என்னுடைய இந்த ஆய்வு. அப்ப இது எங்க இருந்து தொடங்குது? இந்த கபிலருடைய பாடலை 116ஆம் பாடலை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அந்த பாடலை பற்றி ஸ்டாலின் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அந்த பாடலை எப்படி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரியான அப்படி கூட ஒரு பார்வையில பார்க்கிறான்னு சொல்றாங்க. அதை தாண்டி அந்த கவிதைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தர்மராஜன் சொல்கிறார், இவங்க ஏன் இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா அந்த பாட்டினுடைய பொருள் இதுதான். பாட்டை படிக்கிறதுக்கு நேரம் ஆயிடும். அதனுடைய பொருள் என்னன்னா, 2 சித்திரம். ஒண்ணு, முதல் சித்திரத்தில் அச்சிறு பெண்கள் தூரத்து மலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிக்கும் சுனையருகில் குவளை மலர் செடிகள் வளர்ந்திருக்கின்றன. அவற்றில் இன்னும் விருந்திராத குவளை மலர்கள் சேகரித்திருக்கிறார்கள். அந்த குவளை முக்குகள் இலைத்தலையோடு பிடைத்து கட்டப்பட்டுள்ளன. அந்த குவளை முக்கு தலைகளையே அச்சிறுமிகள் ஆடைகளாக அணிந்திருக்கிறார்கள். அவர்களது கண்கள் அழகு சிரிப்போ கொள்ளை கொள்கிறது. அந்த இடமெங்கும் புற்கள் வளர்ந்துள்ளன. முள்வேலி இடப்பட்ட சிறு வீடு ஒன்று அங்கே இருக்கிறது. முற்றத்தில் இலவம் மஞ்சு சிதறி கிடக்கிறது. அது உடலும் குப்பை மேடு. இது ஒரு காட்சி. 2வது சித்திரம், அதே சிறுமிகள் மலை மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். முதல் சித்திரத்தினுடைய கடைசி காட்சி என்னன்னா, அம்மலையில் நீண்ட வரிசையில் உமனர்களின் உப்பு வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அவ்வண்டிகளை 1 2 எண்ணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது முதல் சித்திரம். 2வது சித்திரம், அதே மலை மீது அந்த சிறுமிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு அழகிய சோலை, மயில்கள் ஆடும் சோலை. அந்த மலையில் மான்கள் உண்டு அங்கமிங்கும் திரிந்து கொண்டிருக்கின்றன. அம்மலையில் அங்கு மலையில் பலாக்கள் இருக்கின்றன. யாரும் உணவுக்காக மெனக்கிடுவதில்லை. அந்த மலை பாரியின் மலை போன்ற விதவிதமான பழங்களை தரும் மரங்கள் உண்டு. அதனால் மலை அவர்களிடம் கூர்மையான வேல்களும் உண்டு. இது எப்படி முடியுதுன்னா, அந்த சித்திரம் 2வது சித்திரம் எப்படி முடியுதுன்னா, அந்த சிறுமிகள் மயிலையும் மானையும் பொருட்படுத்தவில்லை. கீழே நின்று கொண்டிருக்கும் குதிரைகள் 1 2 என்று எண்ணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 காட்சியை தான் கபிலர் அக்கம் வைக்கிறார். யுத்தத்துக்கு பிறகான ஒரு அமைதி தன்னை துன்புறுத்துது அப்படின்றத பற்றி வந்த நிறைய உரையாசிரியர்கள் வந்து அது ஒரு யுத்தத்திற்கான இயக்கம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தர்மராஜன் சொல்லும்போது சொல்றாரு. அதில் அவரை மிகவும் தொந்தரவு செய்வது என்பது உமனர்களின் உப்பு வண்டி தான். ஏன்னா மலை வாழ் மக்களையும் நாடையும் அது அப்ப கீழே இருக்கக்கூடிய மூவேந்தர்கள் ரோம் வரைக்கும் போறாங்க. போய் அங்க பாண்டிய மன்னர்களுடைய போய் ரோம் மன்னர்கள் அளிக்கப்பட்ட சாசனம் என்ன, அங்க வந்து ஒப்பந்தம் என்னென்னலாம் இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்றத பற்றியெல்லாம் அங்கே அதெல்லாமே சாசனம்லாம் வாசிக்கப்படுது. இங்கேருந்து விற்பனை நடந்து எல்லா பொருட்களும் இங்கேருந்து ரோமாவளி கொண்டு போய் இங்கே பண்டமாற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ அங்கே கொண்டு போவதற்கான பொருட்கள் நிறைய விளைவிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த விளைவிக்கப்படுவதற்காக மலைவாழ் மக்கள் அவர்கள் காட்டிலிருந்து இறக்கி விடப்படுகிறார்கள். அவர்களை சமவெளிக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ தமிழனுடைய முதல் காடழிவோ அல்லது எப்படி ஒன்று தொடங்குகிறது. இதுதான் வந்து கபிலரை பயங்கரமா துன்புறுத்துது. அதுதான் அந்த பாட்டினுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப
அந்த காட்சியிலிருந்து அப்படியே நம்ம ரவி வேரோடத்துக்கு வந்தோம்னா அதனுடைய மிச்சமான ஒன்று, அதனுடைய மிச்சமான அந்த அன்னைக்கு மலையிலிருந்து இறக்கப்பட்ட ஒரு மிச்சம்னா இந்த பணியர்களும் காணியர்களும். அவங்ககிட்ட கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா வாழ்க்கையுமே மிச்சம் இருக்கு. அன்னைக்கு அவங்க அந்த மலைவாழ் மக்கள் என்ன வாழ்க்கையில வாழ்ந்தாங்களோ அது எல்லாமே மிச்சம் இருக்கு. அப்ப அதனுடைய இன்னும் மலையிலிருந்து இறக்கி விடப்படாத திரும்ப காணியர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கீங்களா அப்படியே நகர்த்தின. அப்ப ஒரு ஒரு காலத்தில் தொடங்கிய இந்த வேளாண் சமூகத்திற்காக நிலங்களாக பறிக்கப்பட்டு மேலிருந்து வரும்பொழுது கீழே இவங்கெல்லாம் இறக்கி விடப்படுறாங்க. பெரிய அளவோட வேளாண்மை தொடங்கப்படுது. வேளாண்மை தொடங்கப்படும் பொழுதுதான் இந்த மாடுகள் பயன்படுத்தப்படுது, உழவுக்கு பயன்படுத்தப்படுது. ஒரு நல்ல வரி இருக்கு, விலங்குகள் பிராணியாக மாற்றப்படும் ரசவாதம் அப்படின்னு அங்கதான் நடக்குது. அப்ப இந்த விலங்குகள் பிராணியாக நடத்தப்பட்ட இந்த ரசவாதத்தினுடைய குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் கிட்டதாக அதை எப்படியாவது ஒரு வகையில் சரி செய்து கொள்ளும் முறையில் தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே தொடருது. ரொம்ப விரிவாக ராஜன் விளக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த காலை எப்படி வளர்க்கப்படுது, அது யாரோடையுமே அண்டை விடாமல் தனியாக இருக்கிறது, அதுக்கு பாலியல் மறுக்கப்படுவது, அதை காயடிக்கப்படுவதும் இல்லை. அப்புறம் அதே நேரத்தில் அது அதனுடைய அதுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது, யாரோட சேரணுன்றது பற்றியான யாரோட இணையலாம்ன்றதுக்கான வரையறைகள், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த காலைக்கு. அப்ப அதுல போகும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை சற்று உற்று பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த மாடுகளை பாலியல் ரீதியாக எவ்வளவு கட்டுப்பாடு செய்கிறாரோ அது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு விதமான பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இவங்க அங்க என்ன செய்யறாங்களோ அதெல்லாமே இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்கான இந்த போராட்டத்துக்கான ஒரு வேர் அப்படின்றது அங்கிருந்து தொடங்கி வருது. அங்கிருந்து தான் இது அப்படியே மெதுவா நடந்து மாறி இப்ப இந்த விஷயத்துக்கு வரும்பொழுது, இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வரும்போது இவ்வளவு பேர் அதுக்காக திரண்டு வந்து நிற்பதற்கு பின்னதாக இப்படியான ஒரு அம்சமும் இருக்குன்னா அப்படியான ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப இதனுடைய ஒரு தொடர்ச்சியில மொழி பற்றியான உரையாடல் வரும்போது ஏற்கனவே சொன்னார், ராமானுஜன் சொன்னார், வண்ணதாசனுடைய ஒரு ஃபேஸ்புக் குறிப்பு எடுத்துட்டு தர்மராஜன் எழுதுறார். ரொம்ப அழகான ரொம்ப வசீகரமான ஒரு பகுதி. வண்ணதாசனும் ஒரு பழக்கடைக்காரர் ரெண்டு பேர் மாத்திரம் பேசிக்கிறாங்க. பழக்கடைக்காரருக்கும் வண்ணதாசனுக்கும் எந்த விதமான அறிமுகமுமே இல்லை. ஆனா அந்த உரையாடல் அப்படியே அவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பாம்பை பத்தி பேசுவது. பாம்பை பூச்சின்றார். பூச்சியெல்லாம் இப்போ அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ஒன்று பார்த்தோம், அப்புறம் அது எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு அவர் பயங்கரமா உரையாடலுக்கு ரொம்ப வண்ணதாசனுக்கு தெரிந்தவரா மாறிடுறார். அப்போ ஒரு ஒரு இவங்க ரெண்டு பேருக்கு தெரிந்த ஒரு பொருள் வந்த உடனே பாம்புன்ற ஒரு ரொம்ப ஆதியான ஒரு விஷயம் வந்தோன்னா உடனே இவங்க ரெண்டு பேரும் தெரிந்தவர்களாக மாறுறாங்க. அப்போ மொழியில் எப்படிப்பட்ட ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேயை பற்றி பேசும்பொழுது ஒரு பாம்பை பூச்சி என்று சொல்லி பேசும்பொழுது ரெண்டு பேருக்கு ஒரு உடனடியாக ஒரு பிணைப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஒரு கட்டுரை வந்தது. அப்ப ஒரு இந்த மொழியினுடைய விஷயத்துல தொடர்ந்து பேசும்போது ஒன்று சொல்றாரு. தமிழில் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு ஈடுவதை பேசிப் பழகுதல் என்று சொல்லும் நாட்டுப்புற வழக்கம் இருக்கிறது. பேச்சின் போது இரண்டு உடல்கள் நெருங்கி வருகின்றன, ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளாமல் பிணைகின்றன. விலங்குகள் கருத்து பரிமாற்றத்துக்கு ஒன்றை ஒன்றை தொட்டுக்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது போல மனிதர்கள் இல்லை. சொல்ல போனால் இதுதான் முக்கியமான இடம். சொல்ல போனால் ஒளி உடல்களை பிரிக்கிறது. அவ்வாறு பிரிப்பதன் மூலம் மனங்களை இணைக்கிறது. அப்புறம் அது கடைசியாக ரொம்ப பிரமாதமான ஒரு வரி இருக்கு, ரொம்ப அழகான வரி. அது என்னன்னா, மொழிதான் மனிதர்களை காதலுக்கு திருப்பிய வேலையை மொழியே செய்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான வரி. அது இல்லைன்னா இவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை, மனிதர்கள் கொஞ்சம் வசதியாகவே இருந்திருக்கலாம். அப்ப ஒரு அதுல இன்னொரு பின்னாடி ஒரு சார் சொல்றாரு, இந்த மொழியில ஒரு விஷயத்துல நடக்குமா நடக்காதான்ற மாதிரியான நமக்கு சந்தேகங்கள் இருக்கும் பொழுது அதை ரொம்ப பிரமாதமான ஒரு கத்தியில சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் நிகழ வாய்ப்பே இல்லையோ என்ற சந்தேகத்தை மொழி உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. அப்படியே அந்த சம்பவம் எதேச்சையாக நிகழ்ந்தாலும் கூட அது குறித்து மொழி உருவாக்கி வைத்திருக்கிற இயக்கத்திற்கும் அந்த நிகழ்விற்கும் பாரதூர இடைவெளி இருப்பதால் அந்த இறுதி நிகழ்வை வாய்க்கவே இல்லை என்றே மனிதர்கள் உணர்கிறார்கள். அதாவது அந்த நிஜ நிகழ்வு வழங்கும் உணர்வை காட்டிலும் அது குறித்து மொழி கட்டமைத்திருக்கும் பிம்பம் பிரமாண்டமாக இருப்பதால் என்றைக்குமே வாய்க்க முடியாத அனுபவத்தை நோக்கியே மொழி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு கிளாஸான ஒரு இடம். ஒரு பழமொழியினுடைய ஒரு கவிதை வரும்,
இடாத முத்தத்துக்கு தான் எத்தனை வர்ணனை, முத்தமிடவே இல்லை. அப்படியான ஒரு இடம் தான். பல சமயங்கள்ல மொழி நமக்கு அப்படித்தான் இருக்கு. மொழி நம்மை கைவிடுறது தான் மொழியினுடைய வழக்கமே. ஏன்னா மனிதனுடைய உணர்வு ரொம்ப முன்னாடியே தோன்றிடுது, பின்னாடி தான் மொழி வருது. மொழி எப்பயுமே பலவீனமானது தான். கிட்டத்தட்ட மொழியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, சென்னையில் நீங்கள் வடமொழி கிட்டீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்கும், போரூர் போகிறது, போகிற வர எல்லா பேர்த்தையும் அந்த ஷேர் ஆட்டோவில் ஏற்றுவாங்க, வாங்க ஏறிக்கைன்னு வாங்கி. மொழியை கிட்டத்தட்ட நம்ம அப்படி தான் அதை பயன்படுத்துகிறோம், ஏற்ற முயற்சி பண்ணுறோம். ஆனால் மொழி ரொம்ப பலவீனமானது. மொழியில் நம்மளுடைய எல்லா உணர்வையும் சொல்லவே முடியாது. மொழி ரொம்ப பின்னாடி, நம்ம உணர்வுகளுக்கும் அதற்கும் ரொம்ப பெரிய ஒரு 1000 வருஷமோ இல்லை கூடுதலான வருஷம் இடைவெளி இருக்கு. அப்போ அந்த மொழியில் நம்ம எல்லாவற்றையுமே சொல்லிவிட முடிவதில்லை. மொழியை கிட்டத்தட்ட தான் ஒரு தோராயமாக ஏறக்குறைய தான் நம்ம உரையாடிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடிய நன்றாக உரையாடலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம ஏறக்குறைய தோராயமாக தான் நம்ம உரையாடுறோமே ஒழிய துல்லியமான மொழியில் நம்ம எப்பயாவது உரையாடுறோம்னா இல்லை, துல்லியமான அர்த்தத்தில் உரையாடுறோம்னா இல்லை. நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு யுவன் சந்திரசேகருடைய கவிதை மேலே தான், கிளி என்று சொன்னால் சூட்டை குறிக்கும், கிளி என்று சொன்னால் மூக்கை குறிக்கும், கிளி என்று சொன்னால் பெண்ணை குறிக்கும், கிளி என்று சொன்னால் கூட்டை குறிக்கும், கிளி என்று சொன்னால் சமயத்தில் கிளியையும் குறிக்கும். அப்படித்தான் நம்மளுடைய உரையாடல்கள் பெரும்பாலான சமயங்கள்ல ரொம்ப துல்லியமாக நடக்கிறது. அதை பற்றி தான் வருது. அப்ப ஒரு இந்த புத்தகத்துல இந்த ஜல்லிக்கட்டுக்கான மனநிலை எங்க இருந்து தொடங்குது அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு சொல் ஒன்று பயன்படுத்துறாங்க. திணை பெயர்ந்த நாட்டார்கள் அப்படின்ற ஒரு சொல் ரொம்ப முக்கியமான ஒரு சொல். இன்றைக்கு நகரம் கிராமம் என்று பெரும்பாலும் அப்படிலாம் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மனிதர்கள்ட்ட அந்த இன்னும் மனதுக்குள்ள அந்த கிராமம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான். உலகத்தினுடைய இடப்பெயர்வுகள், அதாவது நல்ல விதமான இடப்பெயர்வு, ஈழத்தில் நடந்த மாதிரியான இடப்பெயர்வு, நல்ல விதமான இடப்பெயர்வு அப்படின்னா உலகத்தினுடைய ரொம்ப பிரம்மாண்டமான இடப்பெயர்வு என்பது ஒவ்வொரு சீன புத்தாண்டின் பொழுதும் சீனர்கள் கிளம்பி போவது, லட்சங்கள்ல போறாங்க. அதுக்கு நிகரான இடப்பெயர்வு தான் ஒவ்வொரு பொங்கலுக்கும் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரும் திரள் ஊரை நோக்கி போகுது. அவங்க நகரத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க, நகரத்தில் இருக்காங்க. ஆனாலும் இன்னும் நினைவில் காடுள்ள மிருகம் இல்லை, நினைவில் கிராமம் உள்ள மிருகம், அது அதை நோக்கி திரும்ப போகுது. அப்போ அவ்வளோ பேர் போறாங்க. இந்த இவ்வளோ பேர் போறதுக்குள்ளதான் நமக்கான ரொம்ப முக்கியமான ஒரு பதில் இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு எப்படி தொடர்ந்து இருக்கு, அல்லது இந்த ஜல்லிக்கட்டுக்கான இவ்வளவு பெரிய ஆட்கள் எப்படி திரள்றாங்க அப்படின்றதுக்கான பதில் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அதை பற்றி ரொம்ப அழகான பத்தி இருக்கும் கடைசி இதில் வரும். எப்படி அவங்க இந்த நகரப்புறத்துக்கு வந்து திணை பெயர்ந்த நாட்டார்களுடைய தன்மை என்னன்றதை பற்றி. அப்ப இந்த புத்தகத்தினுடைய ரொம்ப வசீகரம்னு நான் நம்புறது, இந்த புத்தகம் ஒரு தமிழ்ல ஒரு ஆய்வு நூல் என்பது உங்களை தொடர்ந்து இவர் சொன்னாரு, கம் அப்படின்ற வார்த்தையை பத்தி ஸ்டாலின் சொன்னார். இந்த கம் அப்படின்ற ஒரு வார்த்தை கம்முதல், கமுக்கம், இப்படி எல்லாவற்றுடைய தொடர்ச்சியாக அப்ப இந்த ஒரு இந்த கம் அப்படின்ற சொல்லின் வழியாக மாத்திர மொழியின் வழியாகவே மாத்திரம் நாம் உணர்வதை பற்றி எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த புத்தகத்தினுடைய நிறைய இடங்கள்ல நமக்கு தொடர்ந்து அது திறப்புகளை கொடுத்துட்டே இருக்கு. அந்த திறப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தலாம், மாற்றிருக்கலாம். ஆனா அதை நம்ம தொடர்ந்து யோசிக்க வச்சுட்டே இருக்கு. இப்படி இருக்கலாமா, எப்படி பார்க்கலாமா, கலப்படர் காலம் பற்றி சொல்லக்கூடியதா இருக்கலாம், மாட்டிறைச்சி, தகாத உறவு பற்றி, தகா உணர்ச்சியை பற்றி சொல்றது, இப்படி நிறைய விஷயங்கள். ஆனா இது எல்லாமே நம்மளை ஒரு நம்மளுடைய இந்த சலை கூட்டக்கூடிய இந்த அன்றாட வாழ்க்கையில் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டே இருக்கோம். சுஜாதாவுடைய ஒரு கட்டுரையில் ஒரு வரி வரும், என்னுடைய நண்பன் கே தினமும் காலையில் பச்சையாக சவரம் செய்து கொண்டு குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய 8:15 ரயிலை பிடித்து அதில் தொங்கும் மனித இயந்திரங்களில் ஒன்றாக கம்பியை பிடித்துக் கொண்டு தொங்கி 9 மணிக்கு பாரிஸ் காரிலிருந்து தினமும் போய் வருபவன். அவன் ஒரு நாள் என்னிடம் சொன்னான், ஒரே அலுப்பா இருக்கு, ஒரு நாள் கம்பியை விட்டுலாமான்னு தோணுது ஒரு மாற்றத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அது மாதிரியான ஒரு அலுப்பான வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப இந்த அலுப்பான வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னா புனைவுகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. புனைவுகள் நம்மை புதுப்பிக்கும், கவிதை இருக்கிறதுலே ஆகம் பிரமாதமா மனிதர்களை புதுப்பிக்கும். ஒரு ஆய்வு நம்மை புதுப்பிக்குமா, ஒரு ஆய்வு நம்மை கிளர்ச்சி செய்யுமா, நம்மை கிளர்ச்சி ஊட்டுமா அப்படின்னா உறுதியாக கிளர்ச்சி உண்டு. நிறைய அருமையான சொல்லாடல் ஒரு வரி வரும், நீங்க வேண்டுமானால் இப்படி யோசிச்சு பாருங்கள். மொழியில் மேல் மொழி என்னும் பாறை மேல் ஏறி சறுக்கும் வார்த்தைகள் மாதிரி, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இப்படி ஒரு வரி வரும். எனக்கு பயங்கரமா அப்படி நிக்கலாம், அங்கேயே கொஞ்ச நேரம் நிக்கலாம், நின்றுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். அப்போ ஒரு ஆய்வு நம்மை
அப்படி பரவசப்படுத்துவதும் நம்மை துளக்குவதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியான தன்மையில தான் வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒரே தன்மையில தான். பண்ணீங்க கொஞ்ச நேரம் போனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மெசேஜ் வந்துருக்கும் அப்படின்னு. இப்போ இங்கே இவர் இருந்தார், அண்ணம் பாபன் இருந்தார். முன்னாடி அண்ணம் புத்தக நிலையம்னு ஒன்று இருக்கும் மதுரையில். ரொம்ப 90கள் எல்லாம் ரொம்பலாம் புத்தகம் வராது. அங்கே ஐக்கிய வச்சுக்க புத்தகம் ஒரு வருஷத்துக்கு மாறவே மாறாது. இப்போ நான் மனப்பாடம் அங்கே என்னெல்லாம் புத்தகம் வச்சு பேசுவேன். ரசிகை பிடிச்ச இலக்கிய சாட்சியம், சிற்பியுடைய கவிதை ஆய்வு, பாலாவுடைய சாலியசம் பற்றி ஒரு புத்தகம். இப்படி இந்த வரிசை என்னால் அப்படியே மாறாம கேசவனுடைய வீடு சௌராஷ்டிரா வந்து ஆரியமானுக்கு எத்தாப்புல உள்ள மாடியில மாறாம அந்த புத்தகம் இருக்கு. என்னால் சொல்ல முடியும். ஏசியாருடைய ரசிகை பிடிச்ச இலக்கிய சாட்சியம், ஹீராவுடைய புத்தகம் அப்படி இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கை அப்படி மாறாத ஒரு தன்மை கொண்டதா இருக்கும். அப்ப இந்த மாறாத தன்மையை நாம் எப்படி உடைத்துக் கொள்வது? நம்ம அன்றாடம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் வேற அர்த்தம் இருக்கா? ஆமா இருக்கு. எல்லாத்துக்குமே வேற அர்த்தம் இருக்கு. அதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், இது போன்ற ஆய்வுகள் வாசிப்பது வழியாக, குறிப்பாக இப்படியான ஆய்வுகள் நம்மை அதை நோக்கி கூட்டி போகிறது. இந்த ஆய்வு என்ன பண்ணுது? நம்ம அப்படி ரொம்ப பெரிய வேற விஷயங்கள் புதுசா இப்படியெல்லாம் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம்ன்ற மாதிரியான விஷயம் இருக்கு. இப்ப சங்கப்பாடல் எடுத்து பயங்கரமா திணைகளுடைய ஏற்படக்கூடிய மயக்கத்தை, திணையிலிருந்து ஒரு பொண்ணு இங்கிருந்து போய் குதிச்சு வந்து அவ என்ன ஆகிறா அப்படின்றத பத்தி எல்லாம் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஷனுக்கான ஒரு இடம் தான். இதை இப்போ இந்த புத்தகத்தை ஒரு ரொம்ப கிளிஷேவான ஒரு வார்த்தையை சொன்னால், ஒரு நான் லீனியர் நம்ம சொன்னோம்னா, இந்த புத்தகத்தை எங்கேருந்து தொடங்குறோம்? இங்கே தொடங்குறோம் 2017 சங்கரதாஸ் சுவாமி வாசலில் தொடங்கினோம்னா அப்படியே நேராக விட்டு போய் கபிலருடைய பாடலுக்கு போகணும். கபிலருடைய பாடல் வந்து அப்படியே நேரம் வந்து பழியர்கள் காணியர்களுடைய வாழ்க்கைக்கு வரணும். அதுலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் எல்லாம் பேடி கொண்டிருக்க வரணும். அப்புறம் திரும்ப இந்த போராட்டத்துக்கு வரணும். இந்த போராட்டம் ரொம்ப பெர்ஃபெக்டாக நடக்குது. இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, ஒரே ஆரவாரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு எந்த போராட்டத்தையும் இவ்வளோ பேர் ஆவி பொங்க அடி வயிற்றிலிருந்து குரல் எழுப்பக்கூடிய இடத்துக்கு வந்தோம்னா வேற ஒரு சித்திரம் கிடைக்கும். அப்போ அந்த சித்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆக இந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி என்னும் சூழ்ச்சி இந்த புத்தகம் என்னை ரொம்ப வசீகரிக்குது. திரும்ப வாசிக்க சொல்வது அதனுடைய மொழிக்காக. அதில் எனக்கு தரக்கூடிய நிறைய விஷயங்கள் திரும்ப தொடர்ந்து இதில் எனக்கு மாறுபாடான விஷயங்கள்லாம் இருக்கலாம். சில இடங்கள்ல கொஞ்சம் சொன்னது திரும்ப வருதுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு புறம், அதெல்லாம் வேற. ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழில் ஒரு ஆய்வு, பரவசப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு இருக்கிறது. நன்றி.